ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை குறுகிய காலத்திற்கு இடைநிறுத்துவதற்கு பரஸ்பர இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். எனினும் ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடும் அமெரிக்க ராணுவ நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்க போருடன் எந்த தொடர்பும் இல்லாத நாடுகளின் கப்பல்கள் ஓமோஸ் நீரிணையை விட்டு வெளியேற முடியாமல் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் அந்த கப்பல்களை விடுவிக்குமாறு சம்பந்தப்பட்ட நாடுகள் விடுத்த கோரிக்கைக்கமைய அமெரிக்கா நேற்று முன்தினம் இந்த நடவடிக்கையை ஆரம்பித்தது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்னெடுத்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கை நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ள பின்னணியிலேயே டொனால்ட் ட்ரம்ப் இன்று அதிகாலை இந்த தற்காலிக நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். பிப்ரவரி 28 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் இலக்குகளை அமெரிக்கா அடைந்துள்ளதாகவும் இதற்கமைய ஈரானுக்கு எதிரான போரின் தாக்குதல் கட்டம் தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஓமோஸ் நீரிணையை அண்மித்து அமெரிக்கா முன்னெடுத்த நடவடிக்கை பாதுகாப்புக்காக மாத்திரமே எனவும் அமெரிக்கா தாக்கப்பட்டால் மாத்திரமே அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் எனவும் மார்க்கோ ரூபியோ நேற்று வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். ஓமோஸ் நீரிணையை முழுமையாக மீண்டும் திறப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் உட்பட ஈரானுடன் சமாதான உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விரும்புவார் எனவும் ராஜாங்க செயலாளர் மேலும் தெரிவித்தார். வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் மகப்பேறு விடுப்பில் சென்றிருப்பதினால் இம்முறை வெள்ளை மாளிகை ஊடக சந்திப்பு அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் தலைமையில் நடைபெற்றது. அமெரிக்காவின் இலக்குகள் எட்டப்பட்டதினால் எபிக் ஃபியூரி நடவடிக்கை முடிவுக்கு வந்ததாக ராஜாங்க செயலாளர் தெரிவித்திருந்தாலும் தற்போதைய நிலைமைக்கும் அவரது கூற்றுக்கும் இடையே முரண்பாடுகள் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை உருவாக்க இடமளிக்காதிருத்தல், ஈரானின் யுரேனியம் கையிருப்பை கைப்பற்றுதல் மற்றும் ஈரானிய ஆட்சியை வீழ்த்துதல் ஆகியவை எபிக் ஃபியூரி நடவடிக்கையின் முக்கிய நோக்கங்கள் என ட்ரம்ப் முன்னதாக தெரிவித்திருந்தார். இதேவேளை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சிக்கும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஹீக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சரின் உத்தியோகபூர்வ சீன விஜயத்தின் போதே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது போர் நிறுத்தத்தை பேணுதல் மற்றும் ஓமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து இரு நாடுகளும் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 14 அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு செல்லவுள்ள பின்னணியில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சீன விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஹோமோஸ் நீரிணை ஊடாக பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் நோக்கில் அமெரிக்காவும் அதன் நட்பு வளைகுடா நாடுகளும் இணைந்து ஐநா தீர்மானம் ஒன்றை முன்வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் நாட்களில் இந்த தீர்மானம் ஐநா பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்புக்கு விடப்பட உள்ளது. இந்த வரைவு தீர்மானம் ஈரானிடம் பின்வருவனவற்றை கோரும் வகையில் அமைந்துள்ளதாக மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துதல், கடல் கண்ணிவெடிகளை பதிப்பதை தவிர்த்தல், நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிப்பதை நிறுத்துதல் ஆகியன காணப்படுகின்றன. பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கட்டார் ஆகிய நாடுகள் இந்த வரைவை தயாரிப்பதில் பங்களிப்பு வழங்கியுள்ளன. ஈரானிய இஸ்லாமிய குடியரசு உலக பொருளாதாரத்தை பணைய கைதியாக வைத்துள்ளது என மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஹோமோஸ் நீரிணையின் மனிதாபிமான பாதையை அமைக்க பரிந்துரைக்கும் இந்த வரைவு ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவை பெறுவதற்காக முந்தைய ஆவணத்தை விட திருத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பாதுகாப்பு காரணங்களுக்காக பாகிஸ்தானின் பெசாவர் நகரில் உள்ள அமெரிக்க தூதரக அலுவலகம் மூடப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவிக்கின்றது. குறித்த அலுவலகத்தின் பொறுப்புகள் இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்திடம் ஒப்படைக்கப்படும் எனவும் லாகூர் மற்றும் கராச்சியில் உள்ள அமெரிக்க பிரதிநிதித்துவ அலுவலகங்கள் தொடர்ந்தும் இயங்கும் எனவும் ராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.